பெண்களில் தேவதைகள் இருப்பார்கள், ராட்சசிகளும் இருப்பார்கள். சௌந்தர்யா, நடிகை சௌந்தர்யா ஒரு தேவதையாக தான் வந்தார், இந்த பூமிக்கு அவதரித்தார். 1976 ஜூலை 18 அவதரித்தார். அதுவும் எங்கு? தங்கம் விளையும் கோலாரில், பெங்களூரில் உள்ள கோலாரில் பிறந்தார். அவருடைய தந்தை ஒரு எழுத்தாளர், தயாரிப்பாளர், கன்னட உலகில் புகழ்பெற்ற மனிதர், ஒரு மருத்துவரும் கூட. KS சத்யநாராயணா தந்தை, அம்மா மஞ்சுளா. ஒரே சகோதரன் அமர்நாத். 76 பிறந்து 2004 அந்த தேவதையை மரணம் அழைத்து கொள்கிறது. காதல் கொண்டு அழைத்து சென்று விடுகிறது. மிகப்பெரிய பரிதாபம். சுமார் 28 வயதுக்குள் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து அத்தனை தமிழ், தெலுங்கு, கன்னட, ஹிந்தி 4 மொழிகளிலும் 100க்கும் மேற்பட்ட படங்களில், அதுவும் முக்கியமான நட்சத்திர நாயகர்களுடன் நடித்து பெயர் பெற்ற தேவதை சௌந்தர்யா. அழகென்றால் சௌந்தர்யா தான். அந்த அளவுக்கு அழகான ஒரு நடிகை பார்ப்பது அரிது. அவருடைய அழகுக்காக, அவருடைய நளினமான பேச்சுக்காக அவரை பார்க்கவும் ரசிக்கவும் ஒரு கூட்டம் இருந்தது. ஏன், நட்சத்திர நடிகர்களே அவருடன் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனர். ரஜினி, சிரஞ்சீவி, மோகன் பாபு, நாகார்ஜுனா என்று அந்த நட்சத்திரங்களின் எண்ணிக்கை நிறைய. இப்படி ஒவ்வொருவரும் அவருடன் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அழகான நடிகை சௌந்தர்யா. அப்படிப்பட்ட அந்த அழகு தேவதை ஒரு விபத்தில் இறந்து போனார் என்று சொன்னால் நம்ப முடியவில்லை. விபத்தா, அந்த விபரீதமா தெரியவில்லை. 1992 அவர் முதல் படமான பா நன்னா பிரித்திசு, இந்த முதல் படத்தை S. சித்தலிங்கையா தயாரித்து இயக்குகிறார். இவர் நடிகர் முரளியின் தந்தை. வரிசையாக கன்னடத்தில், தமிழில், தெலுங்கில் கொடிகட்டி பறக்கிறார். ரஜினி, கமல், கார்த்திக், விஜயகாந்த், நாகார்ஜுனா, வெங்கடேஷ், அமிதாப், சிரஞ்சீவி, ஸ்ரீகாந்த், பாலகிருஷ்ணா என்று அவருடைய நட்சத்திர நாயகர்களின் ஜோடியாக ஜொலிக்கின்றார். தமிழில் கார்த்திக்குடன் பொன்னுமணி மற்றும் ஒரு படம், ரஜினியுடன் 2 படங்கள், விஜயகாந்துடன் 2 படங்கள், கமலுடன் காதலா காதலா. தெலுங்கில் தான் அவர் அதிகமாக படங்களை நடித்திருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். கிருஷ்ணாவுடன் 5 படங்கள், மோகன்லாலுடன் 1 படம் மலையாளத்தில், சிரஞ்சீவியுடன் 4 படங்கள், நாகார்ஜுனாவுடன் 5 படங்கள், வெங்கடேஷுடன் 8 படங்கள், கஜபதி பாபுவுடன் 7 படங்கள், மோகன் பாபுவுடன் 5 படங்கள், ராஜசேகரனுடன் 5 படங்கள், சுமனுடன் 3 படங்கள், ஹரிகிருஷ்ணாவுடன் 2 படங்கள், ஸ்ரீகாந்துடன் 1, சாய்குமாருடன் 5, ராஜேந்திர பிரசாத்துடன் 4 படங்கள், பாலகிருஷ்ணாவுடன் 1, கமலுடன் 1, மன்னவரு சின்னவரு, பார்த்திபனுடன் இவன் என்கின்ற படம், விக்ரமுடன் கண்டேன் சீதையே, சேனாதிபதி படத்தின் மூலமாக சத்யராஜின் ஜோடியாக ஒரு படம். அவர் கடைசியாக நடித்த படம் ஆப்தமித்ரா, கன்னட படம். மலையாளத்தில் 3 படங்கள். அது மட்டுமல்ல, கோலங்கள் மெகா சீரியலில் முதலில் ஒப்பந்தமானவர் சௌந்தர்யா தான். இந்த நேரத்தில் கர்நாடகாவில் அவர் பிஜேபி கட்சிக்கு ஆதரவு தெரிவித்ததால் தேர்தலில், கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிஜேபி கட்சியை ஆதரித்து பேசுவதற்காக அவர் 2 மாதம் ஒப்பந்தம் காரணமாக கோலங்கள் படத்தில் நடிக்க இயலாமல் போனது. அவருக்கு பதிலாக தான் பிறகு தேவயானி வந்து நடித்தார். அவர் மட்டும் கோலங்கள் மெகா சீரியலில் நடித்திருந்தால் அந்த தொடரும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். தொடர்ந்து இன்று வரையும் அவர் மிகப்பெரிய மெகா சீரியல் சூப்பர் ஸ்டாரினியாக உயர்ந்திருப்பார். ஒரு தேவதை போல வந்து எல்லோரையுடைய மனதையும் கவர்ந்தவர் சௌந்தர்யா. பெண்ணாசையே இல்லாதவரும் கூட அவரை ஒருமுறை பார்த்தார். அவருடன் கை குலுக்க வேண்டும், அவரோடு பக்கத்தில் சிறிது நேரம் நிற்க வேண்டும், உட்கார வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்று எண்ணிவிடுவார். அந்த அளவுக்கு பேரழகு பெட்டகம் சௌந்தர்யா. அந்த பேரழகி சௌந்தர்யா சினிமாவில் நடித்து
தெலுங்கில் சிறந்த நடிகையாக 5 முறையும், கன்னடத்தில் சிறந்த நடிகையாக 4 முறையும், தமிழில் சிறந்த நடிகையாக 2 முறையும் விருதுகளை பெற்றார். அது மட்டுமல்ல, ஃபிலிம்ஃபேர் விருதுகளும் பல தடவை வென்றிருக்கின்றார். 2003ஆம் ஆண்டு தமது தாய் வழி உறவினர் மென்பொருள் பொறியாளர் GS ரகுவை மணந்தார். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் அவருடைய வாழ்வின் இறுதி நாள் என்று அவருக்கும் தெரியவில்லை. அந்த தேவதையை நாம் இழக்கின்ற நாள் என்று நமக்கும் தெரியவில்லை. அவரது சகோதரர் அமர்நாத்துடன் கரீம் நகரில் இருந்து பெங்களூருக்கு விமான பயணம் மேற்கொண்டார். அவர் அந்த விமான பயணம் மேற்கொள்ள காரணம், பிஜேபி கட்சியில் சேர்ந்திருந்த நேரம் அந்த கட்சிக்காக பெங்களூரில் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அவர் புறப்பட்டார். அக்னி ஏரோஸ்போர்ட்ஸுக்கு சொந்தமான சைனா 180 என்ற விமானம் அது. காலை 11:05க்கு புறப்பட்டு மேற்கு நோக்கி திரும்பியது. சுமார் 100 அடி உயரம்தான் சென்றிருக்கும். வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் விஜயன் கேந்திராவின் வளாகத்தில் விபத்து நிகழ்ந்தது. இந்த விமானம் 100 அடி உயரத்தை எட்டும்போது தீப்பிழம்புகளாக வெடித்தது. கோர விபத்தில் சௌந்தர்யா என்கின்ற அந்த தேவதை எரிந்து போனால், சாம்பலாகி போனார். அவருடைய வயிற்றில் 2 மாத சிசு இருந்தது என்பதுதான், அவர் 2 மாத கர்ப்பமாக இருந்தார் என்பதுதான் இன்னும் சோகத்திலும் சோகம். அழகான தேவதைக்கு ஒரு அழகான பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறந்து இந்த பூமியை பார்க்க முடியாமலே போய்விட்டது. சுமார் 28 வயதுக்குள் இவ்வளவு பெரிய சாதனை செய்துவிட்டு, இத்தனை மக்களின் மனங்களில் நிறைந்துவிட்டு, திடீரென்று மரணம் அவரை அழைத்து கொண்டது. காலதேவன் அவர் மீது காதல் கொண்டானோ என்னவோ. 28 வயதில் என்பது எவ்வளவு இளம் வயது. 28 வயதில் அந்த கனவு கண்ணி, பலரின் கண்களில் வழியாக இதயத்தில் குடியிருந்த அந்த தேவதை மரணத்திற்கு ஆளானார். மரணத்தால் மறைந்து போனார். இல்லை, இன்னமும் அவர் பலரின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். திரை ஓவியமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். சௌந்தர்யாவுடன் நடித்த அந்த அனுபவத்தை பழம்பெரும் நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலா சொன்னார். அருணாசலம் படப்பிடிப்பில்தான் முதலாக நான் அவரை பார்த்தேன். ஒரு தாயும் மகளும் இதைவிட பொருத்தமாக இருக்க முடியாது. நிறம், முகச்சாயல், குழந்தை சிரிப்பு என்று ரஜினி சார் முதல் யூனிட் ஆட்கள் வரை சகல பேரும் சொன்னார்கள், நானும் சௌந்தர்யாவும் தாயும் மகளாக நிஜமாகவே அப்படி இருக்கிறோம் என்று. அதை நான் நம்புகின்றேன். அந்த படத்தின் தொடக்கத்தில் என்னை முதலில் ஆண்டி என்று அழைத்தவர் பிறகு அம்மா என்றே அன்புடன் அழைக்க ஆரம்பித்தார். எனக்கும் ஒரு தாய்மையின் உணர்வு, சந்தோஷம் வந்தது. அதே போல சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் தெலுங்கில் நீ வருவாய் என வந்தபோது அதிலும் நாங்கள் இருவரும் சேர்ந்து நடித்தோம். என்ன சிரிப்பு, குறும்பு, விளையாட்டு, மகிழ்ச்சி என் புத்தகை என்பார்களே, அதை போல அப்படி ஒரு அழகான தேவதை அவர். அம்மா, உங்கள் மடியில் தலை வைத்து படுக்கப் போகிறேன் என்று படுப்பார். சில நிமிடங்களில் தூறலில் புல்வெளியில் ஆனந்தமாக ஓடுவார். அழகோ கொள்ளையழகு, அந்த நட்சத்திரமாக ஜொலித்த அவர் வானத்தில் உயர்ந்து நின்றார். செல்வத்தில் குறைவில்லை, அவர் வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டுமே என்று கவலை கொண்டேன். சாதாரணமான நடிகைகளின் வாழ்க்கை சரியாக அமைவதில்லை. அந்த தேவதை விபத்தில் இறந்து போன செய்தியை கேட்டு துடித்து போனேன். ஒரே நேரத்தில் தன் ஒரே மகளையும் தன் ஒரே மகனையும் இழந்த அந்த அன்பு தாய் தந்தைக்கு ஆறுதல் சொல்லும் சக்தி என்னிடம் இல்லை. என்னால் மறக்க முடியாது. என் மகளைப் போலவே என் உள்ளத்தில் இருந்தவர் சௌந்தர்யா என்று சொல்கிறார் வெண்ணிற ஆடை நிர்மலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.